प्रपूजितं तं प्रियया च वीजितं करे गृहीत्वा कथय पुरा कृतं यदिन्धनार्थं गुरुदारचोदितैः अपर्तु वर्षं तदमर्षिकानने. நீர் அவரை வெகுவாக கொண்டாடி பூஜித்தீர். உமது மனைவி ருக்மிணி விசிறியால் வீசி உபசாரம் செய்தாள். அவர் கையை பிடித்து கொண்டு பழைய பால்ய கதைகளை கூறினீர். முக்கியமாக குரு பத்னியால் நீங்கள் விறகு கொண்டு வரும்படி சொல்லப்பட்ட விருத்தாந்தத்தை பேசினீர். அப்போது அகால மழையில் இருவரும் அகப்பட்டு கொண்டதை நிறைவு கூர்ந்தீர். त्रपाजुषोऽस्मात् पृथुकं बलादथ प्रगृह्य मुष्टौ सकृदाशिते त्वया कृतं कृतं नन्वियतेति सम्भ्रमाद्रमाकिलोपेत्य करं रुरोधते. सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द. குச்சேலர் தான் கொண்டு வந்த அவளை லஜ்ஜையால் மறைத்து வைத்துக் கொண்டிருந்தார். வலுவில் நீர் அவரிடம் இருந்து ஒரு பிடி அவளை எடுத்து உண்டீர். நீர் இன்னொரு பிடி எடுக்கும் முன் லக்ஷ்மி தேவியான ருக்மிணி விரைந்தோடி வந்து போதும், எவ்வளவு அனுகிரகம் செய்தது போதும் என்று உமது கையை பிடித்து தடுத்தாள். भक्तेषु भक्तेन समानतस्त्वया पुरीं वसन्नेकनिशां महासुखम् बतापरेद्युर्द्रविणं विनाययौ विचित्ररूपस्तव खल्वनुग्रहः. பக்தர்களுள் சேஷ்டனான அவருக்கு நீர் பெருமை செய்தீர். உமது நகரில் ஓர் இரவு அவர் மிகவும் சுகமாக இருந்தார். மறுநாள் அவர் பொருள் எதுவும் பெறாமல் மீண்டார். நீர் அருள் பாலிக்கும் நன்மை தனித்தன்மை வாய்ந்ததன்றோ? यदि ह्ययाचिष्यमदास्यदच्युतो वदामि भार्यां किमिति व्रजन्नसौ त्वदुक्तिलीलास्मितमग्नथि पुनः क्रमाद पश्यन् मणिदीप्रमालयम्. நான் பொருள் கேட்டிருந்தால் கிருஷ்ணர் கொடுத்திருப்பார். இப்போது மனைவிக்கு என்ன பதில் சொல்வது என்று குச்சேலர் வழியில் நினைத்து கொண்டார். ஆனால் அவர் அடுத்த விடம் உம்முடைய கேலி பேச்சிலும் புன்சிரிப்பு பொங்கும் முகத்திலும் லயித்து வழி நடந்தார். இவ்வாறு நடந்து தனது வாசஸ்தலத்தை நெருங்கிய போது ரத்னங்கள் பிரகாசிக்கும் ஒரு மாளிகையை கண்டார்.